வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவிற்காக தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் கணக்குகளில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து முறைப்பாடு அளித்தும் இதுவரையில் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் நேற்று சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். தெல்லிப்பளை வைத்தியசாலையின் ஒரு பகுதியாக புற்றுநோய் பிரிவு இயங்கி வருகிறது. இந்த வைத்தியசாலையிலே புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் இந்த வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கான தனிப்பட்ட பண கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்ட வங்கி கணக்கிலக்க புத்தகங்கள் 2 பிடிபட்டிருப்பதும் அதை என்னால் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய தினம் சமர்ப்பிக்க முடியும். அது தவிரவும் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் புற்றுநோய் பிரிவுக்கான மாகாண பொதுச் செயலாளர் அவர்கள் அனுமதியின்றி 30 மில்லியன் பெறுமதியான கட்டட ஒப்பந்தம் ஒன்றை முறையற்ற விதத்தில் மேற்கொண்டிருப்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருந்தும் இதுவரை சுகாதார அமைச்சினூடாகவும் அதே நேரம் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவாலும் 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கடந்து முறையிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்பும் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இது இந்த அரசாங்கம் தெற்கில் மட்டும் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை பயன்படுத்தி அரசியல் ரீதியான பழிவாங்கல்களை மேற்கொள்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணமாக பொதுமக்களால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடும். இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 22ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆஜராகுமாறு அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிஐடியில் என்ன காரணத்திற்காக முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்பது இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை. கைரேகை வருகை மற்றும் மேலதிக நேர ஊதியம் தொடர்பான அரசாங்க முடிவுகளுக்கு தபால் தொழிற்சங்கங்கள் உடன்பாட்டால் மட்டுமே அவர்களுடன் சந்திப்பு நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னரான ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தபால் தொழிற்சங்கங்கள் முன்வைத்த 19 கோரிக்கைகளில் 17 கோரிக்கைகளை அரசாங்கம் தீர்த்து வைத்துள்ளது. மேலும் மேலதிக நேர கொடுப்பனவு போதுமானதாக இல்லை அல்லது கைரேகை வருகை முறையை ஏற்க முடியாதவர்கள் வேறு இடங்களில் வேலை தேடலாம் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம வீட்டுக்கு பல சிங்கள அரசியல்வாதிகள் உள்ளிட்ட குழுவினர் விஜயம் மேற்கொண்டுள்ளனர். மீண்டும் ராஜபக்ஷர்களின் பிம்பத்தை கட்டியெழுப்ப திஸ்ஸகுட்டியராய்ச்சி உள்ளிட்ட தரப்பினர் குறித்த விஜயத்தில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரத்தில் இருந்து சுமார் 3 பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதியை பார்ப்பதற்காக பரிசு பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் பலர் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் நீர்க்குழாய்களை மண்ணில் புதைக்கும் பணிகளுக்காக நிலத்தினை அகழ்ந்த போது ஒரு தொகை துப்பாக்கி ரவைகள் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. குழாய்களை புதைப்பதற்காக நிலத்தினை அகழ்ந்த போது சந்தேகத்திற்கிடமான முறையில் உரைப்பை ஒன்று காணப்பட்டதை அடுத்து கொடிகாமம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. பின்னர் குறித்த பை மீட்கப்பட்டு கொடிகாம போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்ற போலீசார் அவற்றுள் 1393 துப்பாக்கி ரவைகள் காணப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். கம்பகா பேலியகுடை ஞானரத்ன மாவத்தை பகுதியில் நேற்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். 45 வயதுடைய காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் மர்மமான முறையில் குளக்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 இராணுவத்தினரையும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் ஜனாதிபதி சட்டத்திரணி MS சுமந்திரன், முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்திரணிகளான கங்காதரன், சுபா தனஞ்சயன் மற்றும் ஏனைய சட்டத்திரணி குழுவினர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்திற்கு பிணை வழங்கக்கூடாது என வாதிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவில் உள்ள தெகிவத்தை பகுதியில் சட்டவிரோத கட்டுத்துவாக்கு மற்றும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு வேட்டையாடப்பட்ட ஆமடிலா எனும் மிருகம் ஆகியவற்றுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சேரனுவர போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவிற்கு எதிரான பிடியாணை தொடர்பில் அவர் தாக்கல் செய்த மனுவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தம்மை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு கோரி நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனுவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகைக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. மின்சக்தியை பெறுவதற்காக மன்னாரில் காற்றாலையை அமைக்கும் செயற்பாடுகளால் எழுந்துள்ள பாரிய பாதிப்புகள்
இத்திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் போராட்டங்கள் தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது.